ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பெட்டி கடை இல்லைன்னா டீ கடை ப்ளம் கேக் தான். இது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதுக்கு தேவையான பொருள் வந்து 4 முட்டை. அது வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த அளவுக்குனா அந்த மஞ்சள் கரு வந்து கொஞ்சம் லைட் ஒயிட் ஆகும். அந்தளவுக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து 150 கிராம் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1/2 கேஜி மெஷர்மெண்ட். ஸோ வந்து 150 கிராம் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் வாட்டர், 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் வந்து ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ் வந்து சேர்த்திக்கோங்க. அது வந்து ரிச்சாக இருக்கும். அந்த ப்ளம் கேக் சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ் வந்து சேர்த்திருக்கோம். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த சர்க்கரையும் அந்த முட்டையும் நல்லா பீட் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ப்ளம் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒன் ஸ்பீட், 7 ஸ்பீட் வரைக்கும் நல்லா 5 ஸ்பீட் வரைக்கும் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து 150 கிராம் மைதா மாவு, அது வந்து 3 பேட்சாக வந்து ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். வேகமாலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து 3 பேட்ச் மாவு வந்து போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கும். அப்புறம் நம்ம ஜெல் போடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 8 கிராம் வந்து ஜெல் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா அந்த ஜெல் போட்டதுக்கப்புறம் 5 ஸ்பீடில் வச்சு நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்குனா அந்த மாவு வந்து நல்லா ஒயிட் ஆகும், அந்தளவுக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இது கூட வந்து ஃபுட் கலர், எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணணும். நான் கஸ்டமர் கேட்டதால் நான் வந்து ஃபுட் கலர் வந்து இதில் ஆட் பண்ணல. ஆனால் நீங்கள் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அந்த டீ கடையில் இருக்க மாதிரி அந்த எல்லோ கலரில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் மாவு வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பீட் பண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இது கூட வந்து 40 கிராம் ஆயில் சேர்த்திருக்கேன். இது வந்து 1 ஸ்பீடில் வந்து ஸ்லோவாக வந்து மிக்ஸ் கொடுங்க. ஓவராக வந்து மிக்ஸ் கொடுக்கவே கூடாது. இப்போ பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா வந்து அந்த மிக்ஸ் பண்ணல ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம். ஒரு சில டைம் வந்து அந்த ஆயில் வந்து அந்த சுற்றியும் நிற்கும், அந்த மாவு சுற்றி அந்த ஆயில் வந்து நிற்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ணுறோம். கஸ்டமர் வந்து கீழ் பாட்டம் அப்புறம் மேலில் மட்டும்தான் டூட்டி ஃப்ரூட்டி இருக்கணும், சென்டரில் வந்து வேண்டான்னு சொன்னதால் நான் ஃபஸ்ட்டு வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து கொஞ்சம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக் ஆகும்போது உங்களுக்கு வந்து கீழே வந்து செட்டில் ஆயிடும். இப்போ வந்து மேல் லேயருக்கு வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சென்டர்லேயும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிவிட்டு மேலே ஆட் பண்ணிவிட்டு 2, 3 டைம் வந்து டேப் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுன்னா நல்லா சென்டரில் போயிட்டு செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலேயும் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே டூட்டி ஃப்ரூட்டி போட்டு டேப் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேல் லேயரில் மட்டும் அப்படியே நான் போட்ட டூட்டி ஃப்ரூட்டி அப்படியே தான் இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ளம் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? நான் ஃபஸ்ட்டு போட்ட அந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து கீழே வந்து செட்டில் ஆகிடுச்சு. அப்புறம் மேலே போட்ட அந்த டூட்டி ஃப்ரூட்டி மேலே இருக்குது. சென்டரில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து இல்லை. ஒருவேளை உங்களுக்கு சென்டர்லேயும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேல் லேயரில் போடும்போது கொஞ்சம் டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சென்டர்லேயும் இருக்கும், மேல் பாட்டம்லேயும் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம ரிச்சாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்வீட் ஆரஞ்சு சேர்த்துற அந்த இது வந்து செம்ம ரிச்சாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.